ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து நாள் என்று சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருடத்தில் எப்படியாவது சொந்த வீடு வாங்கிவிட வேண்டும் அல்லது சொந்த நிலம் வாங்கிவிட வேண்டும் என்ற யோசனையில் இருப்பவர்கள், புது நிலம் வாங்க வீடு கட்ட பணம் சேர்த்து கொண்டிருப்பவர்கள், கட்டிய வீட்டை முழுமையாக முடிக்க முடியாமல் பாதியிலேயே நிறுத்தி வைத்திருப்பவர்கள், நிலம் வீடு இது போன்ற சொத்துக்களை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. இந்த சித்திரை மாதம் வாஸ்து பகவான் கண்விழிக்கக்கூடிய வாஸ்து நாள் அன்று நம்முடைய பிரச்சனை தீர வாஸ்து பகவானை வழிபாடு செய்தாலே போதும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்போது வாஸ்து பகவானை நான் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்து வணங்கினாலே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும், உங்கள் வீட்டில் நிம்மதி பிறக்கும். மாதம் வாஸ்து நாள் என்று வரும். நீங்கள் இதை கேலண்டரில் பார்த்தாலே தெரியும். இந்த நாளில் அதிகாலை வேளையிலேயே எழுந்து நீங்கள் செய்யக்கூடிய பூஜை தடைபடக்கூடாது என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு, நீங்கள் குளிக்கிற அந்த தண்ணீர் கங்கா தீர்த்தமாக மாறட்டும் என்று வேண்டி, கங்கா தாயே என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு குளித்து விட வேண்டும். இது போல குளித்து விட்டு ஒரு பூஜையை செய்ய துவங்கினால் நாம் செய்யும் பூஜையில் வழிபாடுகளில் தடைகள் எதுவும் வராது. நாம் செய்யும் பூஜை முழு பலனையும் நமக்கு கொடுக்கும். இது முதல் விஷயம். வாஸ்து பகவானை வழிபாடு செய்வதற்கு செங்கல் மிக மிக முக்கியம். ஒரு புது செங்கல் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏற்கனவே நீங்கள் வாஸ்து பகவானுக்கு செங்கல் வைத்து பூஜை செய்கிறீர்கள் என்றால் அந்த பழைய செங்கலையே பூஜைக்கு பயன்படுத்தலாம். ஒரு செங்கலை நன்றாக கழுவி அதன் மேல் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அந்த தடவிய மஞ்சளுக்கு மேலே ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து அந்த செங்கல்லை பூஜை அறையில் ஒரு தட்டின் மேலோ அல்லது மணப்பலகையின் மீது வைத்து பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். இந்த செங்கலுக்கு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். செங்கல் மேலேயே தீபம் ஏற்றி வைக்கலாம். பிறகு கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை கையில் எடுத்து அந்த செங்கலுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, என்ன கோரிக்கை இருக்கிறதோ அதை வாஸ்து பகவானிடம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து, இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் வழிபாடு. இந்த வழிபாட்டை காலை 8 மணி முதல் 9 மணி வரை செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம். முடியாதவர்கள் இரவு 8 மணிக்கு முன்பு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது செய்து கொள்ளுங்கள். வாஸ்து பகவானின் வாஸ்து பூஜையின் போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 வரி மந்திரத்தை சொன்னாலே போதும். உங்களது வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். சொந்த வீட்டில் இருந்து கொண்டு அந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வாஸ்துவினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி வீட்டில் நிம்மதி பிறக்கும். இந்த ஒரு நாள் இந்த வழிபாட்டை மேற்கொண்ட பிறகு 3 நாள் கழித்து செங்கலை சுத்தம் செய்து பத்திரமாக பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்தில் வைக்கலாம். அடுத்த மாதம் வாஸ்து நாள் வரும்போது அந்த செங்கலை மீண்டும் எடுத்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தலாம். கூடிய சீக்கிரம் புது வீடு கட்டி அந்த செங்கலை நீங்கள் கடைக்கால் போடுவதற்கு பயன்படுத்தி கொள்வீர்கள். நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தால் 1 வருடம் முழுவதும் வாஸ்து பகவானை அந்த செங்கலை வைத்து வழிபாடு செய்துவிட்டு உங்கள் வீட்டிற்குள்ளேயே மண்பாங்கான இடத்தில் அந்த செங்கலை புதைத்து வைத்துக் கொள்ளலாம். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட சக்தி வாய்ந்த பூஜை இது. நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறுங்கள்.